عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே இந்த இடத்திலே அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. قال العلامة حجة الإسلام أبو جعفر الوراق الطحاوي بمصر رحمه الله قال المصنف رحمه الله خلق الخلق بعلمه وقدر لهم أقدارا وضرب لهم آجالا ولم يخف عليه شيء قبل أن يخلقهم وعلم ما هم عاملون قبل أن يخلقهم وأمرهم بطاعته ونهاهم عن معصيته وكل شيء يجري بتقديره ومشيئته ومشيئته تنفذ لا مشيئة للعباد إلا ما شاء لهم فما شاء لهم كان وما لم يشأ لم يكن يهدي من يشاء ويعصم ويوافي فضلا ويضل من يشاء ويخذل ويبتلي عدلا وكلهم يتقلبون في مشيئته بين فضله وعدله وهو متعال عن الأضداد والأنداد لا راد لقضائه ولا معقب لحكمه ولا غالب لأمره آمنا بذلك كله وأيقنا أن كلا من عنده. அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகமாகிய அல் அகீதத்து தஹாவியா என்ற புத்தகத்துடைய பாடத்தில் இதுவரை 27 மத்தன்களை அகீதாவுடைய வரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதுவரை ஷேக் அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அகீதாவுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய சிஃபத்துகளை பற்றி, அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி, பெயர்களை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று முதல் வரையிலிருந்து 27 வரிகள் வரை ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போனார்கள். அதிலே தௌஹீதுல் உலூஹியாவிற்கென்று சில வரிகளை ஒதுக்கினார்கள். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்பதற்காக பெரும்பான்மையான அந்த 27 வரிகளில் பல வரிகளை அதற்காக அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒதுக்கினார்கள். இதற்கு பிறகு அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் பேசப்போகின்ற மிக முக்கியமான பாடம், மிக முக்கியமான அம்சங்களில், இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் இந்த 28வது வரியிலிருந்து 40வது வரி வரை அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார்கள் அல் கதரை பற்றி. அதை பற்றி பேசுகிறார்கள் அல் கதர். இதை யார் உண்மையாக உள்ளத்தால் புரிந்து கொள்கிறார்களோ இந்த கதரை, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள்.
யார் கதரை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய வாழ்விலும் குழப்பம் ஏற்படும், அவர்களுடைய கொள்கையிலும் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய அமல்களையும் அழித்துவிடும். இந்த கதருடைய நம்பிக்கையில்தான் இந்த சமூகத்தில் பலருடைய பாதங்கள் நகண்டிருக்கின்றன. இந்த கதருடைய நம்பிக்கையில்தான் பல வழிகட்ட குழுக்கள் இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கின்றன. இந்த கதருடைய இந்த நம்பிக்கையுடைய வழிமாற்றத்தில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய பலர் வழிகேடர்கள் என்று எம்முடைய அறிஞர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார். அல்லாஹ்விடத்தில் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எமக்கு புரிய வைக்காமல் எம்மால் இதை புரிய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவதாக அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் கதரை பற்றி சொல்லுகின்ற சில வரிகளை முதலாவதாக நாம் பார்த்துவிட்டால், அதனுடைய விளக்கங்களை பார்த்துவிட்டால், இந்த வரிகளுக்கு பிறகு கதர் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக எம்மால் விளக்கத்தோடு பார்க்க முடியும். இதை ஒவ்வொரு வரியும் கூறும் பொழுது, யா அல்லாஹ், இதை புரியக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய 28வது அகீதாவுடைய மத்தனாக சொல்லுகிறார்கள், ஹலகல் ஹல்க பிஇல்மிஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்தான் அவனுடைய கல்வியை கொண்டு, அவனுடைய இல்மை கொண்டு. அல்லாஹுடைய இல்மை கொண்டுதான் அல்லாஹ் படைப்புகளை படைத்தான் என்று அபு ஜஅஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இல்முல்லாஹ், அல்லாஹுடைய கல்வி, யாராலும் அறிய முடியாத கல்வி அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் சூரத்து தபாரக் சூரத்துல் முல்குடைய 14வது வசனத்தில், அலா யஅலமு மன் ஹலக், அவனுடைய படைப்புகளை அவனை தவிர வேறு யாராவது அறிந்தவர்கள் இருக்கிறார்களா? அவன் படைத்த படைப்பை அவனை தவிர வேறு யார் அறிய முடியும்? ஒருவன் ஒரு படைப்பை படைக்கிறான் என்றால் அந்த படைப்புடைய முழு விவரமும் யாருக்கு தெரியும்? அந்த படைத்தவனுக்கு தெரியும். இந்த அண்ட சராசரங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த அல்லாஹுவை தவிர அந்த படைப்புகளை அறிந்தவர் யார்? வஹுவல் லத்தீஃப், அவன் நுட்பமானவன், அல் ஹபீர், அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைத்திருக்கக்கூடிய இந்த கல்விதான், இந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்புகளை படைத்ததுதான் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹுடைய இல்மை வெளிப்படுத்துகிறது. இந்த அண்ட சராசரங்கள் அல்லாஹுடைய கல்வி எவ்வளவு எல்லையற்றது என்பதை நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு படைப்புகளும் எமக்கு சொல்கிறது. ஒரு மீன், அதனுடைய படைப்பை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மீனை எப்படி வடிவமைத்திருக்கிறார். ஒரு கல்வியாளர் இந்த உலகத்தில் இருந்தால் அவர் ஒரு வடிவத்தை கொடுப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகளுக்கு கொடுத்த வடிவங்களை இவர்கள் படைக்கின்ற படைப்புகளுடைய வடிவங்களோடு ஒற்று பார்த்தால் அது எப்படியாக இருக்கும்? படைத்த படைப்பிடமிருந்து அப்படியே எடுத்த உருவமாகத்தான் இவர்களால் கொடுக்க முடியுமே தவிர முன்மாதிரி இல்லாமல், எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் அழகிய படைப்புகளை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்ம், இந்த ஆற்றல் எதை வெளிப்படுத்துகிறது? அல்லாஹுடைய இல்மை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹுடைய இல்ம் அஸலி, அது நிரந்தரமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படைப்பை படைத்ததற்கு பிறகுதான் அவனுக்கு அந்த படைப்புடைய இல்ம் வந்தது என்று கிடையாது. அல்லாஹ் அந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பே அதனுடைய இல்மை அல்லாஹ் கொண்டிருப்பவன். மனிதர்களை படைத்ததற்கு பிறகுதான் இப்படி ஒரு மனிதனுடைய உருவம் என்ற கல்வி அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ்விற்கு எப்படி இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. என்ன வசனம் இது? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், அவன் முன்பின் அனைத்து ஞானங்களையும் அல்லாஹ் அறிந்தவன். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவன் நாடியவர்களை தவிர, அவன் நாடிய விஷயத்தை அவனுடைய இல்மிலிருந்து யாராலும் அடைய முடியாது. அவன் நாடினாலே தவிர அவனுடைய இல்மிலிருந்து வேறு யாரும் அவன் நாடியதை தவிர அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனம். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அவனிடத்தில் தான் மறைவானவற்றின் சாவிகள் இருக்கின்றன. லா யஅலமுஹா இல்லாஹு, அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற ஞானங்கள் அனைத்தும் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்.
وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. அல்லாஹ் அக்பர். ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல். உலகத்தில் எத்துணை மரங்கள் இருக்கிறது எம்முடைய பார்வையில். இந்த மரங்களில் இருந்து ஒரு இலை கூட இந்த பூமியில் ஒவ்வொரு நிமிடமும் கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அவ்வளவு நுட்பமான ஞானம் உடையவன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதனால்தான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். மகனுக்கு சொன்னார்கள், மகனே, ஒரு கடுகளவுள்ள ஒரு கடுகுடைய வித்தளவுள்ள பாவத்தை நீ செய்கிறாய். அது மலைக்கு பின்னால் மலைக்குள் ஒரு பாறைக்குள் உள்ளே இருந்து செய்தாலும், வானத்தில் இருந்து செய்தாலும், பூமியில் இருந்து செய்தாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இஸ்ராவுடைய 85வது வசனத்திலே சொல்லுகிறான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, ரூஹை பற்றி அவர்கள் உன்னிடத்திலே கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. நபியை சொல்லுங்கள், ரூஹை பற்றிய செய்தி எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் உள்ளது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மில் இருந்து சொற்பமானவற்றை தான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். மிக நீளமான ஒரு செய்தி, சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அதை பதிவு செய்கிறார்கள். அப்படி கப்பலிலே பயணம் செய்யும் பொழுது ஃபஜாஅ உஸ்ஃபூருன் ஃபவகஅ அலா ஹர்ஃபி ஸஃபீனா. அந்த கப்பலுடைய ஒரு மூலையில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்து கொள்கிறது. அந்த சிட்டுக்குருவி கடலிலே கொத்தி கொத்தி தன்னுடைய அலகிலிருந்து தண்ணீரை எடுக்கிறது. அப்போது ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபகால் அல் ஹதிரு யா மூசா மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹ் இல்லா கனகரத் ஹாதல் உஸ்ஃபூர் ஃபில் பஹர். இந்த சிட்டுக்குருவி கடலுடைய தன்னுடைய அழகால் கடலுடைய நீரில் இருந்து முக்கி எவ்வளவு நீரை கடலில் இருந்து குறைக்கிறதோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து உம்முடைய இல்மும் என்னுடைய இல்மும். யா அல்லாஹ், அவ்வளவுதான் மூசா எம்முடைய இல்ம், அல்லாஹ்வுடைய இல்ம் அவ்வளவு விசாலமானது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் தான் சொல்கிறார்கள், ஹலகல் ஹல்க பிஇல்மி. அல்லாஹ் கல்வியை கொண்டுதான் படைத்தான். அதை படைப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் அந்த கல்வியை கொண்டிருந்தான். அந்த படைப்பை படைத்ததற்கு பிறகும் அல்லாஹ் அந்த கல்வியை கொண்டிருந்தான். எதுவும் அவனுடைய கல்வியில் புதிதாக இணையவில்லை அவன் படைப்புகளை படைத்ததால். 29 வகத்தர லஹும் அக்தாரா. அவன் படைத்த படைப்புகளுக்கு அவர் நிர்ணயங்களை விதிகளை ஏற்படுத்தினான். கதர். அல்லாஹ் அபு ஜாஃபர் தஹை ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வகத்தர லஹும் அக்தாரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதரை, ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கமருடைய 49வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். அல்லாஹ் இந்த பூமியிலே ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் கதரை கொண்டுத்தான். அல்லாஹ்வுடைய இல்மில் அந்த கதரில் அது இருந்தால்தான் அல்லாஹ் அதை படைத்திருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கக்கூடிய முன்பின் எல்லா ஞானங்களையும் தன்னுடைய கதருடைய கல்வியில் அல்லாஹ் கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய இல்மில் எதுவும் மறைவானது கிடையாது. பின்னால் வரும், எமக்கு அப்போது தெரிய வரும். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹிஜ்ருடைய 21வது வசனத்திலே சொல்லுகிறான், வ இம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு. இந்த பூமியிலுடைய எல்லா கஜானாக்களும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்தும் ஹஸாயின், எல்லா கஜானாக்களும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எப்போது இறக்குவான் தெரியுமா? அவன் சிறிது சிறிதாகத்தான் இந்த பூமியில் அல்லாஹ் அவனுடைய கஜானாவில் இருந்து இறக்குவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். வகத்தர லஹும் அக்தாரா. அவன் எல்லா படைப்புகளுக்கும் கதரை நிர்ணயித்தான். 30வது வதரப லஹும் ஆஜாலா. அவன் படைத்த படைப்புகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவணைகளை நிர்ணயித்தான். அஜல் தவணை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அராஃபுடைய 34வது வசனத்திலே கூறுகிறான், வலிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் தவணையை நிர்ணயித்திருக்கிறான். என்ன தவணை? அவனுடைய வாழ்வின் முடிவின் தவணை. அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படாது.
எனக்கு வேலை இருக்கிறது, இவ்வளவு வேலைகளை நான் பாக்கியாக வைத்திருக்கிறேன், இவ்வளவு கடன்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது, இவ்வளவு கடமைகள் இருக்கிறது, பிறகு வா என்றெல்லாம் தவணையை அனுப்ப முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தவணையை நிர்ணயித்திருந்தால் அது எப்போது வரும், எந்த நேரத்திலே வரும் என்ற கல்வி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது அது நாளை என்ன செய்யும் என்று. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் 20 வருஷத்திற்கு பிறகு நான் இப்படி செய்வேன் என்று, அல்லது அடுத்த மாதம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தவணை அதற்கு முன்னால் வந்தால் உங்களுடைய இடம் கபராக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பூமியில் யாருடைய வாழ்நாளும் குலைக்கப்படாது, யாருடைய வாழ்நாளும் கூட்டப்படாது, இல்லா ஃபி கிதாப், அவனுடைய கிதாபில் இருந்தாலே தவிர. அவனுடைய கிதாபில் இருந்தால்தான் அவனுடைய வாழ்நாள் கூட்டப்படும், அவனுடைய கிதாபில் இருந்தால்தான் அவனுடைய வாழ்நாள் குறைக்கப்படும். சூரத்துல் ஃபாத்திருடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த கதரியாவுடைய வழிகட்ட அந்த குழுவுடைய ஒரு கொள்கை என்னவென்றால், ஒருவரை கொலை செய்கிறார் என்றால் கொலை செய்தவர் கொன்றவர் கொலை செய்யப்பட்டவருடைய அஜலை முறித்து விட்டார் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஜலை வைத்திருந்தால் இந்த கொலை செய்தவர் என்ன செய்தார்? அதற்கு முன்னாலேயே இவர் கொலை செய்த அந்த அஜலை இவர் முறித்து விட்டார் என்பது யாருடைய கொள்கை? கதருடைய கொள்கை. ஆனால் கதரியாவுடைய கொள்கை, ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களுடைய கொள்கை என்ன? அவர் விபத்திலே மரணித்தாலும், அவர் எந்த நிலையிலே மரணித்தாலும் மரணம் என்பது ஒன்றுதான். அவர் கொலை செய்யப்பட்டு மரணித்தாலும், அவர் விபத்திலே மரணித்தாலும், நோயிலே மரணித்தாலும், எந்த நிலையிலே மரணித்தாலும் மரணம் என்பது ஒன்றுதான். அந்த மரணம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிதாபில் எழுதப்பட்ட தவணை வந்தால்தான் அவனுக்கு மரணம் வரும். அவன் இப்படித்தான் மரணமாக வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் அப்படித்தான் அவன் மரணமாவான். மரணம் ஒன்றுதான். அந்த தவணையை யாராலும் முற்படுத்த முடியாது, யாராலும் பிற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீதுகளில் சொன்னார்கள், உறவுகளை சேர்த்து வாழ்ந்தால் உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். அது எப்படி? அஜல் நிர்ணயித்ததற்கு பிறகு உறவுகளை சேர்த்து வாழ்ந்தால் வாழ்நாள் அதிகரிக்குமா? ஆம், அதிகரிக்கும். அதுவும் அவருடைய கதரிலே எழுதப்பட்டிருக்கும். இவனுடைய வாழ்நாள் இவ்வளவுதான், இவன் இவ்வளவு உறவுகளை சேர்த்து வாழ்ந்ததால் இவனுடைய வாழ்நாள் இவ்வளவு உயர்கிறது என்று அவனுடைய கதரிலே எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்ட தவணை வந்தால் அவனுடைய மரணம் அவனை சந்திக்கும். புரியுதா? அவன் தவணைகளை அதற்கு நிர்ணயித்தான். 31 அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் எதுவும் அவனுக்கு மறைந்திருக்கவில்லை. இது மேலுள்ள பாய்ந்த உறுதிப்படுத்துறாங்க. மேலும் எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பதற்கு முன்னாலும் அதை அறிந்திருந்தான், படைத்ததற்கு பின்னாலும் அதை அறிந்திருந்தான். படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அதை பற்றிய கல்வி அவனுக்கு இல்லாமல் இல்லை. அதை பற்றிய கல்வி அவனுக்கு இல்லாமல் இல்லை. அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அதனுடைய கல்வியை அல்லாஹ் கொண்டிருந்தான். வலம் யக்ஃப அலைஹி ஷைஉன் கப்ல அன் யக்லுகஹும். 32 வஅலிம மா ஹும் ஆமிலூன கப்ல அன் யக்லுகஹும். அவனுடைய படைப்புகள் அவன் படைத்ததற்கு பிறகு என்ன செய்யும் என்பதை அவன் படைப்பதற்கு முன்னாலேயே அறிந்திருந்தான். கொஞ்சம் குழப்பம் இந்த விதியுடைய விஷயம் வரும் பொழுது கொஞ்சம் எம்மால புரிய முயற்சிக்க முடியாது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. வஅலிம மா ஹும் ஆமிலூன கப்ல அன் யக்லுகஹும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைப்புகளை படைத்த பிறகு அந்த படைப்புகள் என்ன செய்யும் என்பதை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருந்தான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். ஒரு படைப்பு இந்த நேரத்தில் என்ன செய்யும் என்பதை அதை செய்யும் நேரத்திலேயே அல்லாஹ் அறிந்திருந்தான். அதை அந்த படைப்பு செய்வதற்கு முன்னாலும் இந்த நேரத்திலே அது என்ன செய்யும் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். وَعَلِمَ مَا هُمْ عَامِلُونَ قَبْلَ أَن يَخْلُقَهُمْ. 33 وَأَمَرَهُمْ بِطَاعَتِهِ وَنَهَاهُمْ عَن مَّعْصِيَتِهِ. அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்படும்படி ஏவினான் அவர்களுக்கு, படைப்புகளுக்கு. வனஹாஹும் தடுத்தான் அல்லாஹ் படைப்புகளை அன் மஅசியத்திஹி, அவனுக்கு மாறு செய்வதில் இருந்து. இந்த வரி எங்க கொண்டு வர்றாங்க? என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த இபாதத்தை கொண்டுதான் அவர்களுடைய வாழ்நாளில் முடிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
ஒருவர் நல்ல அமல்களை செய்தால் அந்த இபாதத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக அவருக்கு சொர்க்கத்தையும் நன்மைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒருவர் பாவமான காரியத்தையும் அல்லாஹ் தடுத்ததையும் செய்தால் அதனுடைய கூலியாக அல்லாஹ் பாவங்களையும் நரகத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். இப்ப என்ன புரிய வருகிறது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வற்புறுத்தியதால் அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்படவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை நிர்பந்தித்ததால் அவர் பாவத்திலே விழவில்லை. அல்லாஹ் இவருக்கு பாவத்திலே விழ வேண்டும் என்று எழுதியிருந்த காரணத்தால் தான் இவர் பாவத்திலே விழுகிறார் கிடையாது. அல்லாஹ் இவருக்கு நன்மையை எழுதியிருந்ததால் தான் இவர் நன்மையை செய்கிறார் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கொஞ்சம் நல்லா புரியுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு நன்மையும் கொடுத்து தீமையும் கொடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இவனுக்கு கொடுத்திருந்தான். இவன் நன்மையை தேர்ந்தெடுத்தான். அதனால்தான் அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை ஏவினான், அவரை செயல்படுத்தினார். எங்கே செல்வார்? சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் இவருக்கு தீமைகளை காட்டி இருந்தால், இவர் தீமைகளை விட்டு தன்னை தடுத்துக் கொண்டால் எங்கே செல்வார்? சொர்க்கம் செல்வார். இந்த இரண்டையும் முடிவு செய்யக்கூடிய முடிவு இவரிடத்தில் இருக்கிறது. நன்மையும் தீமையும் அவருக்கு விரிக்கப்பட்டது. ஆனால் இவர் எதில் செல்வார் என்பதை இவன் செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்திருந்தான். புரியுதா? இன்னும் சொல்லணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை தீமைகளை படைத்திருந்தார். ஆனால் இந்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ் நிர்பந்தித்ததால் இவன் நன்மையில இல்லை, அல்லாஹ் நிர்பந்தித்ததால் இவன் தீமையில இல்லை. நீ தீமையில தான் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தித்ததா இவன் தீமையில இல்லை. இரண்டு வழிகளையும் அல்லாஹ் வைத்திருந்தான். இரண்டு வழிகளுக்கும் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பையும் அதில் செல்லக்கூடிய உதவியையும் முயற்சியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நன்மையை தேர்ந்தெடுத்தவர் நன்மையில் செல்வார், தீமையை தேர்ந்தெடுத்தவர் தீமையில் செல்வார். ஆனால் இவர் எதில் செல்வார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்திருந்தார். இவர்கள் சென்றதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியவில்லை, அறிந்தவனாக இல்லை. அதற்கு முன்னாலும் அல்லாஹ் அறிந்திருந்தான். அதனால் தான் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கட்டுப்படுவதை ஏவினான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மாறு செய்வதை மறுத்தான். பின்னால் ரொம்ப நல்லா நமக்கு புரியும். وكل شيء 34 وكل شيء يجري بتقديره ومشيئته. ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே நிர்ணயித்த எல்லா பொருட்களும் அவனுடைய நிர்ணயித்ததின்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. வானம் அவன் நிர்ணயித்ததின்படிதான் நின்று கொண்டிருக்கிறது. சூரியன் நிர்ணயித்ததின்படிதான் உதித்துக் கொண்டிருக்கிறது. சந்திரன் நிர்ணயித்ததின்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. மனிதனின் பாதையை அல்லாஹ் நிர்ணயித்ததின்படிதான் அவன் சென்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்ததின்படிதான் இந்த பூமியிலே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. நோயாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், செல்வம் வருதலாக இருக்கலாம், செல்வம் குறைவதாக இருக்கலாம். இவை அனைத்தும் அல்லாஹுடைய கதரால் தான் நடக்கிறது. அல்லாஹுடைய இல்மால் தான் இதுவெல்லாம் நடக்கிறது. 35 ومشيئته تنفذ لا مشيئة للعباد إلا ما شاء لهم فمن شاء لهم كان. அல்லாஹுடைய நாட்டம் தான் நிறைவேறும். அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நிறைவேறும். அல்லாஹ் நாடியதுதான் அவனுடைய அடியார்களுக்கு கிடைக்கும். அதை தவிர வேறு எதுவும் அதிகமாக கிடைக்காது. அல்லாஹுடைய நாட்டம் அவர்களுக்கு நாடியது நடக்கும். ஃபமா ஷா லஹும் கான். அவர்களுக்கு அல்லாஹ் நாடியது நடக்கும். வமா லம் யஷா லம் யகுன். அவர்களுக்கு அல்லாஹ் நாடாதது நடக்காது. உங்களுக்கு இன்றைய தினம் இவ்வளவுதான் உங்களுடைய வருமானத்தில் உயர்வு என்று அல்லாஹ் நாடி இருந்தால்தான் நடக்கும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. இந்த நோய்க்கு இந்த மருத்துவமனைக்கு சென்றால் குணமாகும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால்தான் நடக்கும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. அதனால் அபு ஜாஃபர் அத்-தஹாவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், வ மஷீஅத்துஹு தன்ஃபுத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துல் இன்சானுடைய 30வது வசனம், வமா தஷாஊன இல்லா ஐ யஷா அல்லாஹ். அவர்கள் நாடியது நடக்காது, அல்லாஹ் அதை நாடும் வரை. அவர்களுடைய விருப்பம் நிறைவேறாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நிறைவேறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விரும்பும் வரை, நிறைவேற்ற நாடும் வரை. இப்ப அல்லாஹ்விற்கென்று ஒரு நாட்டம் இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. மனிதர்களுக்கென்று ஒரு விருப்பம், ஒரு நாட்டம் இருக்கிறது. மனிதர்களுடைய நாட்டம் இயற்கையானது கிடையாது. மனிதர்களுடைய நாட்டம் நிறைவேறும் எப்போது? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான்.
ஆனால் கதரியாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஜபரியாக்கள் கதரியாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், படைப்புகளை செயல்களை உருவாக்குவது மனிதனால் முடியாது என்று சொன்னவர்கள் யார்? செயல்களை உருவாக்குவது மனிதர்களால் முடியாது. ஒரு மனிதன் நன்மையை அவன்தான் உருவாக்குகிறான், ஒரு மனிதன் தீமையை அவன்தான் உருவாக்குகிறான், ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை அவன்தான் ஏற்படுத்துகிறான், ஒரு மனிதனுக்கு நலவை அவன்தான் ஏற்படுத்துகிறான், படைப்பை அவன்தான் படைக்கிறான், செயல்களை அவன்தான் படைக்கிறான். அல்லாஹ் படைக்கவில்லை, அல்லாஹ் எழுதியதால் அவன் படைக்கவில்லை, இவன் தான் படைக்கிறான் என்று சொன்னவர்கள் யார்? கதரியாக்கள். ஜபரியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவர்களுக்கு தேர்ந்தெடுப்பே கிடையாது. அல்லாஹ் இவனுக்கு நன்மை என்று நாடி இருந்தால் நன்மை, அல்லாஹ் இவனுக்கு தீமை என்று நாடி இருந்தால் தீமை, அல்லாஹ் இவன் திருடுவான் என்று நாடி இருந்தால் திருடுவான், அல்லாஹ் இவன் உபச்சாரம் செய்வான் நாடி இருந்தால் உபச்சாரம் செய்வான். மஅதல்லாஹ். இப்படி ஜபரியாக்கள் நம்பி இருந்தார்கள். கதரியாக்கள் என்ன சொன்னார்கள்? இவன் நாடியதுதான் செயல்படுத்தப்படும். ஜபரியாக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் நாடியதுதான் அல்லாஹ் நாடியதால் செயல்படுத்தப்படும், மனிதனால் எதையும் நாட முடியாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள புரிதலை எடுப்பவர்கள், நன்மையும் தீமையும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, நன்மையும் தீமையும் அல்லாஹ் செயல்படுத்தாமல் செயல்படுத்த முடியாது. ஆனால் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் எதில் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதில் இறைவன் என்ற முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை மக்கள் சொன்னார்கள், மா ஷா அல்லாஹு வ ஷிஅத, அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்குகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், குல் மா ஷா அல்லாஹு வஹ்தா, சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் நாடினால் நடக்கும் என்று. இன்னொரு முறை சொன்னார்கள், மா ஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத், அல்லாஹும் மேலும் முஹம்மதும் நாடினால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், கூலு மா ஷா அல்லாஹ் சும்ம மா ஷா முஹம்மத், அல்லாஹ் நாடினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை அங்கிருந்து உயர்த்திவிட்டு சும்ம ஷா முஹம்மத், அதற்கு பிறகு முஹம்மது நாடினால். ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடினாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். 36வது, யஹ்தி மன் யஷா வ யஅஸிமு வ யுஆஃபி ஃபضلا வ யுضில்லு மன் யஷா வ யഖ்துல் வ யப்தலி அத்லா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான் மனிதர்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுகமளிக்கிறான் அவனுடைய கருணையின் காரணமாக. இதுவெல்லாம் அவனுடைய கருணை. அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி அளித்தால் அவனுடைய கருணை, அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் என்றால் அவனுடைய கருணை, அல்லாஹ் அவருக்கு சுகமளிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை, அவருடைய தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்துல் லைலுடைய மிக முக்கியமான வசனம், வ அம்மா மன் அஅதா வத்தகா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, நன்மைகள் அனைத்தையும் நன்மை என்று உறுதி கொண்டார்களோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவர்களுக்கு எளிதாக்குவான். அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்? யார் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்களோ அவர்களுக்கு அதை அல்லாஹ் லேசாக்குவான். வ அம்மா, எதை லேசாக்குவான்? சொர்க்கம் செல்லக்கூடிய வழி அல்லாஹ் லேசாக்குவான். வ அம்மா மன் பகில வஸ்தக்னா, அல்லாஹ்வை விட்டு தூரமாகி அல்லாஹ்வுடைய தேவை எனக்கு தேவையில்லை என்று கூறி யார் கஞ்சத்தனத்தை மேற்கொண்டார்களோ, வ கذب பில் ஹுஸ்னா, நன்மைகள் அனைத்தையும் பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசாக்குவான் நரகம் செல்லக்கூடிய வழி. இப்ப தேர்ந்தெடுப்பு யாரிடத்தில் தான் இருக்கிறது? மனிதர்களிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கதரை கொண்டிருந்தான். அதனால் தான் கூறுகிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயக்காரர்களை வழிகாட்ட மாட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அல்லாஹ் பாவிகளுக்கு வழிகாட்ட மாட்டான். அப்போ பாவம் அநியாயம் என்பது அல்லாஹ்வுடைய நேர்வழியில் ஒரு மனிதனை செல்வதிலிருந்து தடுக்கும். இப்ப யார் அநியாயம் செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில், யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டார்? நேர்வழி காட்ட மாட்டார். இது யாருடைய தேர்ந்தெடுப்பார்? மனிதன் அநியாயம் செய்தால் அல்லாஹ் நேர்வழியை தடை செய்தான், மனிதன் பாவம் செய்தால் அல்லாஹ் நேர்வழியை தடை செய்தான். யார் அல்லாஹ்வுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை
காட்டுவான். நேர்வழியை யார் விரும்புகிறார்களோ, நன்மையை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதை அல்லாஹ் லேசாக்குவான். பாவத்தையும் ஷிர்கையும் குஃப்ரையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வழி அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ் ஒரு காலம் எந்த படைப்பிற்கும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். வமா ظلمهمுல்லாஹு வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمூன். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அந்த ஆத்மாதான் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள்கிறது. அவர்களுக்கு அந்தந்த ஆத்மாதான் அநியாயம் செய்து கொள்கிறது. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அநியாயம் செய்ய மாட்டான். 37 وكلهم يتقلبون في مشيئته بين فضله وعدله. அவனுடைய நாட்டத்தில் தான் அவனுடைய கருணை மற்றும் நீதிகளுக்கிடையே அவனுடைய படைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். அல்லாஹ் ஹக்கீம், ஹிக்மா என்ற பண்பை கொண்டது. அல் ஹக்கீம், ஹிக்மா என்றால் என்ன? ஒரு செயலை எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, யாரிடத்திலே, எப்போது செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை யார் கொண்டிருக்கிறாரோ இதுதான் ஹிக்மா. ஒரு செயலை எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, யாரிடத்திலே, எப்படி செய்ய வேண்டும் என்ற எல்லா ஞானங்களையும் கொண்டிருக்கிறாரோ அதுதான் ஹிக்மா. அல்லாஹ் உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, அந்த ஹிக்மா. அல்லாஹ் ஹக்கீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு சிறப்பை கொடுப்பான்? யார் அந்த சிறப்பை நோக்கி வந்தார்களோ அவர்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேர்வழியை கொடுப்பான்? யார் அவனுடைய வழியில் கட்டுப்படுகிறார்களோ அவனுக்கு. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை இழிவுபடுத்துவான்? யாருடைய வழியை விட்டு தூரமாகிறார்களோ அவர்களுக்கு. யாருக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான்? யார் பாவங்களையும் குற்றங்களையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு. சோதனை இரண்டு வகை. ஒரு சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய ஈமானை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. இன்னொரு சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அழிப்பதற்காக கொடுக்கக்கூடிய சோதனை. எப்படி? ஒருவர் எல்லா நேரத்திலும் ஜமாஅத்தோடு தொழுகிறார், எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்கிறார், வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார். திடீரென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபாரத்திலே சிறிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். அவருடைய வணக்க வழிபாடு எல்லாம் சரிதான், அல்லாஹ்வை அப்போதும் வணங்கி தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் இவர் நன்மையில் இருக்கும் காரணத்தால் இவருக்கு வரக்கூடிய சோதனை தற்காலிக சோதனை. அல்லாஹ் அதை நீக்கி அதைவிட பல லட்சங்களையும் கோடிகளையும் அவர் நிலையாக இருக்கும் காரணத்தால் அவருடைய கதவை அல்லாஹ் தட்ட வைப்பான். இன்னொருவர் பாவம் செய்கிறார், குற்றம் செய்கிறார், கொடிகட்டி பறக்கிறார். ஆம், அல்லாஹ் அவரை கொடிகட்டி பறக்க வைப்பான். ஒரு நாள் அனைத்தையும் அல்லாஹ் சோதனையால் அழித்து விடுவான். அவர் மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் வராத வரை அல்லாஹ் அவரை மீண்டும் எழச் செய்ய மாட்டான். இது இரண்டு வகையான சோதனை. அல்லாஹ் சோதிப்பான் சிலருக்கு அவங்களுடைய பாவத்தின் காரணமாக, அல்லாஹ் இழிவுபடுத்துவான் சிலரை அவங்களுடைய பாவத்தின் காரணமாக. 38 وهو متعال عن الأضداد والأنداد. متعال, அல்லாஹ் உயர்ந்தவன். அல்லாஹ் உயர்ந்தவன். அவனுக்கு எதிராக இருப்பதை விட்டும் அவனுக்கு சமமாக இருப்பதை விட்டும். அல் மத்தில், அல் நித், அல் மத்தில், அல் ஷபீஹ், அல்லாஹ்வுக்கு இணையாக சமமாக ஆக்குவது. இதை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்தவன். அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு அல்லாஹ் உயர்ந்தவன். ஏன்? அவனுக்கு சமமாக எதுவும் கிடையாததால் அவனுடைய நாட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. அவனுக்கு எதிராக யாரும் இல்லாததால் அவனுடைய நாட்டங்களை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத். யா அல்லாஹ், நீ நாடாததை அடைய முடியாது, யாரும் தடுக்க, நாடியதை யாரும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. மா யஃப்தஹ் இல்லாஹு லின்னாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்சிக லஹா. சூரத்துல் ஃபாத்திஹுடைய 2வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை திறந்து வைத்தால் வேறு யார் அதை மூட முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அருளை மூடிவிட்டால் ஃபலா முர்சில லஹு மின் பஅதி, அதற்கு பிறகு யார் அதை இறக்க முடியும்? யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அதை யாரால் மிகைக்க முடியும்? வ யஹ்துலுக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அதற்கு பிறகு அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் உங்களுக்கு வெற்றியை, உதவியை செய்ய முடியும்? 39வது லராத்த லிகதாஇ, அவனுடைய கலாவை யாராலும் மாற்ற முடியாது. வலா முஅக்கிப லிஹுக்மி, அவனுடைய சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. லராத்த லிகதாஇ, அவனுடைய கதாவை, தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. வலா முஅக்கிப லிஹுக்மி, அல்லாஹ் இட்ட சட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது. வலா காலிப லிஅம்ரி, அவனுடைய நாட்டத்தை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் நாடி இருந்தால் உலக மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த நாட்டத்தை
மாற்ற முடியாது. அல்லாஹ் மாற்றிவிட்டால் உலகர்கள் மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த நாட்டத்தை நிறைவேற்ற செய்ய முடியாது. லா ராத்த லிகதாஇஹி வலா முஅக்கிப லிஹுக்மிஹி வலா காலிப லிஅம்ரிஹி ஆமன்னா பிதாலிக குல்லி. இவை அனைத்தையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆம், எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான். வஅய்கன்னா அன்ன குல்லம் மின் இன்தி. ஆம், உறுதி கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை. இப்ப 40 விஷயத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். எப்படி இந்த கதரை நம்பிக்கை கொள்வது? அல் ஈமான் பில் கதரி கைரிஹி வ ஷர்ரி. அல் ஈமான் பில் கதர் கைரிஹி வ ஷர்ரி. நன்மை தீமையானாலும் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்று நம்பிக்கை கொள்ளுதல். கண்ணியத்துக்குரியவர்களே, அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு பில் கதரி கைரிஹி வ ஷர்ரி. ஈமானை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அனைத்து ஹதீஸ்களின் வாயிலாகவும் அதை உறுதிப்படுத்த வேண்டும். வல் ஈமானு பிஹா லா யுகாலு லிமா வ கைஃப் வலா கைஃப். அந்த ஈமான் கொள்வதில் ஏன், எப்படி என்று கேட்கக்கூடாது. ஏன் நடந்தது? ஏன் எனக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தான்? ஏன் எனக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தான்? ஏன் என்று அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுக்கிறான்? ஏன் இப்படி நடக்கிறது? எப்படி நடக்க முடியும்? இது நடக்க சாத்தியமில்லையே, இது எப்படி நடந்தது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய விதியில் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் என்னாகும்? தஹாவி ரஹிமஹுல்லா பின்னால் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஹுக்குமில் ஒருவன் ஏன் என்று கேள்வி கேட்டால் அல்லாஹ்வுடைய ஹுக்குமை ஒருவன் மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹுக்குமை மறுத்தவன் காஃபிராக மாறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வ ஹும் யுஸ்அலூன். அல்லாஹ் செய்வதை யாரும் ஏன் என்று கேட்க முடியாது, அல்லாஹ் தான் கேள்வி கேட்பான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான். ஏன்? அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் உனக்கு அதிலே கைரை வைத்திருக்கிறான், கொடுக்கிறான். ஏன்? உம்மை விட உம்மை அறிந்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் உனக்கு கைர் இல்லை, அல்லாஹ் கொடுக்கவில்லை. கேட்காதே அல்லாஹ் ஏன் எனக்கு இதை கொடுக்கவில்லை என்று. எனக்கு கொடுக்க, அவனுக்கு வருகின்ற வருமானம் எனக்கு ஏன் வரவில்லை, அவனுக்கு இருக்கின்ற முயற்சி எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுக்கவில்லை. கேட்காதே, உன்னுடைய திறமை இதுதான், உன்னுடைய ஆய்வு இதுதான், இது இருந்தால் தான் நிம்மதியாக இருப்பாய் என்று முடிவு செய்தவன் அல்லாஹ், அறிந்தவன் அல்லாஹ், அதனால் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். நீங்கள் ஒன்றை ஷர்ராக நினைப்பீர்கள், அது உங்களுக்கு கைராக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். ஈமான் கொள்வார்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த முஸ்லிம்கள், அல்லாஹ் கொடுக்கின்ற கைர் எங்களுக்கு கைர், அல்லாஹ் எங்களை தடுக்கின்ற ஷர் எங்களுக்கு ஷர். அந்த ஷர்ரின் மூலமாக கோடி வந்தாலும் ஷர் தான் எங்களுக்கு. அந்த கைரின் மூலமாக ₹1 வந்தாலும் எங்களுக்கு அல்லாஹ் இதிலே கைரை வைத்திருக்கிறான், வர வைத்திருக்கிறான். அதனால் ஏன் எது என்ற கேள்வியை கதரிலே கேட்கக்கூடாது. அதனால் கதருடைய பாடத்தில் வரக்கூடிய ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்பையும் அல்லாஹ் கதரோடு தான் படைத்திருக்கிறான். இந்த இடத்திலே, இந்த அல்மனார் சென்டரிலே, இந்த வகுப்பிலே உட்கார வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கதரிலே இருக்கிறது. எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் பேச வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதரிலே நிர்ணயித்திருக்கிறான், நான் பேசுகிறேன். உங்கள் காதுகளில் இந்த வார்த்தைகள் எல்லாம் விழ வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் காதிலே விழுகிறது. உமக்கு இந்த மனைவி அமைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான், கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு குழந்தைகள், இந்த குழந்தை இந்த நிறத்திலே இப்படிப்பட்ட உயரத்திலே பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான், கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு இவ்வளவு செல்வம், இவ்வளவு வருமானம் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான், கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே இவ்வளவு உயரத்திலே நீங்கள் வளவீர்கள், இவ்வளவு உயரத்திலே நீங்கள் தாழ்வீர்கள் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான். உயர்கிறீர்கள், தாழ்கிறீர்கள். இந்த உலகத்திலே எதுவும் இந்த பூமியில் நடப்பது கிடையாது அல்லாஹ்வுடைய கதர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாமல். ஒரு முஸ்லிமின் உயிர் இந்த உலகத்திலே ஓட்டப்பட்டால் நீங்கள் கவலைப்படுவது, நீங்கள் பார்ப்பது என்ன? அல்லாஹ் அதை கதரிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் அதை அறிந்திருக்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன்.
சிரியாவிலே, யமனிலே, என்ன எந்த நாடுகளில் எல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ எல்லாம் அல்லாஹ்வுடைய கதரிலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறது. அவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்பை அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு ஹிக்மாவை வைத்திருக்கிறான், ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு எதை எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அறிவு அவனிடத்திற்கு, அவனுடைய வழியில் அவனுக்கு இருக்கிறது. அந்த வழியில் அல்லாஹ் கொடுப்பான். ஏன் கொடுக்கவில்லை, இப்போது ஏன் கொடுக்கவில்லை, ஏன் நேற்று கொடுத்தான், ஏன் அவர்களுக்கு கொடுத்தான், ஏன் அவர்களுக்கு வெற்றியாக அமைந்தது, ஏன் முஸ்லிம்களுக்கு வெற்றியாக அமையவில்லை, ஏன் அவர்களை கைவிட்டான், ஏன் அங்கே நிலநடுக்கம் வந்தது என்றெல்லாம் கேள்விகளை அல்லாஹ்வுடைய விதியில் வைத்தால் அது ஈமானை முறித்துவிடும். அல் கதர் மிக முக்கியமானது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஹதீஸுடைய முன்னுரை. حدثني أبو خيثمة زهير بن حرب حدثنا وقيع عن كهمس عن عبد الله بن بريدة عن يحيى بن يعمر قال يحيى بن يعمر அவர்கள் சொல்கிறார்கள் قال كان أول من قال في القدر بالبصرة معبد الجهني தான் மிஸ்ருடைய நாட்டில் கதரை மறுத்தவர். கதரை முதலில் மிஸ்ருடைய நாட்டில் மறுத்தவர் யஹ்யா இப்னு யஅமர் சொல்கிறார்கள். ஃபந்தலக்து நானும் அன ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் அல்-ஹிம்யரி, நானும் ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களும் நாங்கள் கூறினோம், லவ் லகீன், நாங்கள் உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ மக்காவிற்கு சென்றோம். ஃபகுல்னா லவ் லகீனா அஹதன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களில் யாரையாவது நாம் பார்த்தால் ஃபஸஅல்னாஹு, அவரிடத்திலே கேட்போம், அம்மா யகூலூன ஹாஉலாஇ ஃபில் கதர், இவர்கள் கதரை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி. ஃபஉஃபிக லனா அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அல்-கத்தாப், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்களை அல்லாஹ் எமக்கு காமித்தான், எமக்கு அல்லாஹ் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். தாஹிலன் ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் இருந்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு அருகாமையில் சென்றோம். ஒரு வலதுபுறத்திலே அமர்ந்து கொண்டோம், ஒரு இடதுபுறத்திலே அமர்ந்து கொண்டோம். நாங்கள் அவர்களிடத்திலே கேட்டோம், அபா அப்துர் ரஹ்மான், உமருடைய மகன் அவர்களே, இன்னஹு கத் லஹர கிபலனா நாஸுன் யக்ரஊனல் குர்ஆன், எங்களுடைய ஊரில் சில மக்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள். வயதகஃபரூன அல் இல்ம், இல்மை தேடி பயணம் செய்கிறார்கள், ஆய்கிறார்கள், இல்முக்காகவே வாழ்கிறார்கள். அவர்களுடைய தன்மை என்னவென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னலா கதர், கதர் என்பது கிடையாது, வ அன்னல் அம்ர உனுஃப், செயல்பாடுகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் அதை அறிகிறான். அவன் செய்ததால் தான் அல்லாஹ் அறிகிறான், அவன் தொழுதால் தான் இந்த நேரத்தில் இவன் தொழுதான் என்று அல்லாஹ் அறிகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கதருடைய விஷயத்தில் இப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, ஃபஇதா லகீத உலாயிக், அவர்களை நீங்கள் மறுபடியும் சந்தித்தால் சொல்லுங்கள், ஃபஅக்பிருஹும் அன்னி பரீஉம் மின்ஹும், நான் அவர்களை விட்டெல்லாம் தூரமானவன், வ அன்னஹும் புர்ஆஉம் மின்னி, அவர்களும் என்னை விட்டு விலகியவர்கள். வல்லதி யஹ்லிஃபு பிஹி அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் யாரின் மீது சத்தியம் செய்வாரோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நானே கூறுகிறேன், லவ் அன்ன லி அஹதிஹிம் மிஸ்ல உஹதின் தஹபா, அவர்களில் ஒருவர் உஹது மலையளவு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹத்தா யுமின பில் கதர், அவர்கள் கதரை கொண்டு நம்பிக்கை கொள்ளும் வரை. இன்னி சமிஅது அபி உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் என்னுடைய தந்தையாகிய உமர் அவர்களிடமிருந்து செவியேற்றிருக்கிறேன். எப்படி சொன்னது பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி சொன்னது பாருங்க. உமரிடத்திலிருந்து செவியேற்றிருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஈமானை பற்றி கேட்டார்கள், சொன்னார்கள், இறுதியாக ஈமானுடைய இறுதி அம்சம் துமினு பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கதரிலிருந்து வருகின்றது என்பதை. கதர் 4 தரங்களை கொண்டது, அர்பஉ மராத்திப். மர்தபத்துல் ஊலா அல் இல்ம், கொஞ்சம் நல்லா கவனிங்க, மர்தபத்துல் ஊலா அல் இல்ம், அல்லாஹ்வுடைய அந்த கதருடைய தரங்களில் ஒன்று இல்ம். அல்லாஹ் அறிந்திருந்தான், அல்லாஹ் அறிகின்றான், அல்லாஹ் அறிகின்றான், அறிந்திருந்தான், அந்த அறிவதற்கு முன்னாலும் அல்லாஹ் அதை அறிந்திருந்தான். மர்தபத்து தானியா அல் கிதாப், அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதினான், அல் கிதாப். மர்தபத்து தாலிதா, அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடினான். மர்தபத்து ராபிஆ அல் கல்க், அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் படைத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அறிந்திருந்தான், அறிந்திருந்ததை அல்லாஹ் எழுதினான், எழுதியதை அல்லாஹ் நாடினான், நாடியதை அல்லாஹ் செயல்படுத்தினான். அவ்வளவுதான் கதர்.
இதுல யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது, ஏன் எப்படி என்ற கேள்வி கேட்க கூடாது. அல்லாஹ் இல்மிலே இருந்ததால் நடக்கிறது, அல்லாஹ் எழுதியதால் நடக்கிறது, அல்லாஹ் நாடியதால் நடக்கிறது, அல்லாஹ் படைத்ததால் நடக்கிறது. இல்ம் மர்தபத்துல் ஊலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து இல்மையும் வைத்திருப்பவன். நீல பார்த்து அல்லாஹ்வுடைய இல்ம் எவ்வளவு விசாலமானது என்பது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அருட்கொடை கொடுக்க வேண்டும் என்பதை அவனுடைய அருட்கொடைகளை எழுதுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்திருந்தார். அவனுக்கு எவ்வளவு வாழ்நாளை கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வாழ்நாளை அவனுக்கு அவனுடைய தாயுடைய வயிற்றில் ஊதுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அறிந்திருந்தார். அவன் அறிந்தவன். அறிந்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதினான். அல் கிதாப். கிதாப் எப்படி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியேற்றேன். கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக். அல்லாஹ் படைப்பினங்களுடைய கதரை எழுதினான். قبل أن يخلق السماوات والأرض ب50,000 سنة. அந்த படைப்புகளை அல்லாஹ் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இந்த மனிதர், இந்த சிறுவர், இவருடைய வாழ்நாள் என்ன, இவர் நன்மையில் இருப்பாரா, தீமையில் இருப்பாரா, இவருக்கு நோய் வருமா, கஷ்டம் வருமா, இந்த நிமிடத்தில் என்ன செய்வார் என்று அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புடைய கதரையும் அல்லாஹ் எப்போது எழுதினான்? படைப்புகளை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதினான். அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அஹ்மத் அவர்கள் புத்தகத்திலே பதிவு செய்யப்படுகிறது, அபூ தாவூத் திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பார். உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இன் அவ்வல மா خلقல்லாஹு அல் கலம். அல்லாஹ் முதலாவது படைத்த படைப்பு என்ன? அல் கலம், எழுதுகோலை அல்லாஹ் படைத்தான். ஃபகால லஹு உக்துப். அல்லாஹ் கூறினான், எழுதுகோலை என்று. ஃபகால ரப்பி வமா அக்துப். அந்த எழுதுகோல் கேட்டது, அல்லாஹ் நான் என்ன எழுதுவேன்? அப்போது அல்லாஹ் கூறினான், உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸஆ. மறுமை ஏற்படும் வரை நடக்கக்கூடிய அனைத்தையும் எழுதிவிடு. அது எழுதியதுதான் லௌஹுல் மஹ்ஃபூஸ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இல்மை கொண்டிருந்தான், அந்த இல்மை அல்லாஹ் எழுதினான், பதிந்தான். மூன்றாவது அல்லாஹ் நாடினான். இன்னமா அப்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் ஆதமை தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் படைக்க நாடினான், அல்லாஹ் படைத்தான். ஏன் தந்தை இல்லாமல் படைத்தான், ஏன் தாய் இல்லாமல் படைத்தான் கேட்க கூடாது. அல்லாஹ் நாடினான், படைத்தான். அந்த இல்மை அல்லாஹ் அவனுடைய கிதாபிலே எழுதினான். அது எழுதுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை அறிந்திருந்தான். புரியுதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு ரிஸ்கை இவ்வளவுதான் என்று நிர்ணயித்திருந்தான். அதை அல்லாஹ் நாடினான், அவருக்கு கிடைத்தது. நாடுவதற்கு முன்னால் அல்லாஹ் எழுதியிருந்தான், எழுதுவதற்கு முன்னால் அதை அல்லாஹ் அறிந்திருந்தான். அறிவதற்கு அல்லாஹ்விற்கு காலம் முடிவு கிடையாது.